தாலா 2 நிபந்தனைகளை சொல்லுகிறார். ஒரு மனிதன் மரணித்து அவரிடம் இருக்கிற சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று என்ன தெரியுமா? அவர் மரணித்ததன் பிறகு அவருடைய கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர் செய்த வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட்டதன் பிறகு, அவருடைய கடன்கள் கொடுத்து முடிக்கப்பட்டதன் பிறகு அவரிடம் எஞ்சி இருக்கிற சொத்துக்கள் தான் அவருடைய வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களாக கணிக்கப்படும். எனவே முதலாவதாக நாங்கள் அந்த பகுதிகளையும் அல்லாஹு தாலா சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார், அவருடைய பிள்ளைகள் அந்த மரண செலவுகளை அல்லது கடன்களை பொறுப்பெடுக்கிறார்கள். பொறுப்பெடுத்ததன் பிறகு நான் அதை பொறுப்பெடுக்கிறேன், ஜனாசா தொழுகைக்காக வேண்டி ஜனாசாவை முன்னால் வச்சதுக்கு பிறகு அவங்க கேட்பாங்க, இந்த கடன்களை யார் பொறுப்பெடுக்கிறீங்கன்னு கேட்குற நேரத்தில் மகன் சொல்லுவார், நான் பொறுப்பெடுக்கிறேன், அல்லது அடுத்த மகன் இல்லை, நாங்கள் பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறோம், நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள். இதன் பிறகு இந்த சொத்து பங்கீடு என்று வருகிற பொழுது வாப்பாட கடனை எல்லாம் கொடுத்தது நான் தான், வாப்பாக்கு சேர வேண்டிய கடனை எல்லாம் நான் தான் கொடுத்தேன், அதனால இது எனக்கு இவ்வளவு வரணும், நான் தாரத்தை எடுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் சொல்ல முடியாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இஸ்லாம் சொல்கிறது, வாழுகிற மனிதர் மரணித்து விட்டாரா அவருடைய சொத்துக்களில் அவருடைய கடன்கள் அடைக்கப்பட வேண்டும். அந்த கடனை நான் பொறுப்பெடுப்பதாக ஒருவர் சொல்லி பொறுப்பெடுத்துக்கிறார் என்றால் அது அவர் தன்னுடைய தந்தைக்காக எடுக்கிற பொறுப்பு. அந்த பொறுப்பை அது நிறைவேற்றியதன் பிறகு சொத்துக்களின் பக்கம் அவருடைய ஈர்ப்பை அவர் கொண்டு வரக்கூடாது. இது அவர் செய்த நன்மையை வீணாக்கிவிடக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடும். அல்லது அவருடைய சொத்துக்கள் இருக்கிறது, அவற்றை பங்கு வைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆரம்பத்திலேயே முடிவெடுக்க வேண்டும். அவருடைய கடன்கள் கொடுக்கப்பட்டதன் பிறகு தன்னுடைய தந்தையின் சொத்துக்களில் இருந்து நாங்கள் அவருடைய கடன்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்கிற ஒரு முடிவோடு வந்து அதன் பிறகு சொத்து பங்கீடுகளுக்குள்ளால் செல்ல வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, பெரியவர்களாக அல்லது தன்னுடைய தந்தையினுடைய கடனை நிறைவேற்றுவதாக சமூகத்திற்கு முன்னால் இங்கு வாக்களித்து விட்டு பிறகு சொத்துக்களில் சண்டையிடுவது உச்சிதமானதல்ல. அப்படியான ஒரு நிலைமையை யாரும் செய்துவிடக் கூடாது. அன்புள்ளவர்களே, உயிர் வாழுகிற ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளில் சிலரை மிக அதிகமாக நேசிப்பவராக இருக்கலாம், ஒரு சிலரோடு சில கோபங்கள் இருக்கலாம். அந்த கோபங்களினுடைய நிமித்தம் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய சொத்துக்களை கோபமுடையவருக்கு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு முழுமையாக எழுதி வைத்து விடக்கூடிய ஒரு நிலைமை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சிலர் மிக மோசமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களை அந்த லிஸ்ட்லேயே எடுக்காம சேரவே முடியாதவர்களுக்கெல்லாம் பங்கு வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சில நேரங்களில் ஒரு சிலர் என்ன முடிவெடுக்கிறார்கள் தெரியுமா? வாழ்ற நேரத்தில் சொத்து பங்கீடு தானே கூடாது, நான் கொடுக்கலாம் தானே, மௌத்தான பிறகு மிஞ்சிறதை எடுத்துக்கொள்ளட்டும், நான் வாழ்ற நேரத்திலே கொடுத்துறேன் என்று தன்னை அரவணைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு எதுவும் இல்லாமல் அவர்கள் ஏழையாக வாழ்ந்து மரணித்ததன் பிறகு அடுத்தவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் அப்படியும் சொல்லித்தரவில்லை. ஈமானிய சொந்தங்களே, வாழுகிற பொழுது நீ தன்மானத்தோடு வாழ். உன் குழந்தைகளின் சொத்து உனக்கானதுதான், அது இஸ்லாம் காட்டிய வழிதான். ஆனாலும் உன்னுடைய மரணம் வரைக்கும் உன்னுடைய சொத்துக்கள் நீ தேடியவைகள், உனக்கு அல்லாஹ் தந்தவைகளை நீ பாதுகாப்பாக வைத்திரு. உன் மரணத்தின் பிறகு அவர்கள் பிரித்துக் கொள்ளட்டும். நீ யாரிடமும் கரமேந்துகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடாது. நாங்கள் இன்று பார்க்கிறோம் எத்தனை மனிதர்களை சொத்துக்களை ஆரம்பத்திலேயே பங்கு வைத்து கொடுத்து விட்டு தான் எங்கே வாழ்வது என்று தெரியாமல் தித்தளிக்கிற எத்தனை பெற்றோர்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன், உண்மையான செய்தி ஒன்று, ஊர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு தாய் தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக ஒரு தூரமான பகுதியில், யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தூரமான பகுதியில் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து வளர்க்கிறார். வளர்த்து அந்த குழந்தைக்கு தன்னிடம் பெரிய ஒரு கோடீஸ்வரி, நல்ல வசதியோடு வாழக்கூடிய ஒரு பெண், அவருக்கு கணவரும் கிடையாது. குழந்தையை வளர்த்தெடுக்கிறார்கள். குழந்தை வளர்கிறது. குழந்தைக்கு மிக விமரிசையாக திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து கொடுத்ததன் பிறகுதான் அவருக்கு தெரிகிறது இது தன்னுடைய சொந்த தாய் இல்லை என்பதாக, தான் வளர்க்கப்பட்டவர் என்று தெரிகிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த தாய் வாழுகிற பொழுதே என்ன செய்கிறாள் தெரியுமா? தன்னுடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் இவர்தான் வாரிசு என்று எழுதி வைத்து விடுகிறார்கள். அந்த வாரிசு சொத்தை தான் அடைந்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவர் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? அந்த தாயை கொலை செய்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். அவர்தான் இவருடைய தாய் இல்லையே, அவர் கொலை செய்கிறார்.
அகப்பட்டு கொண்டார், இல்லை என்று சொல்லவில்லை. நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? தான் வளர்த்தெடுத்த பாவத்திற்காக தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அவருக்கு கொடுத்ததற்காக அவர் கொடுத்த பதில் அவர் கொலை செய்யப்படுகிறார். அது மாத்திரமா, இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமாக பங்கு வைத்து கொடுத்ததன் பிறகு எந்த பிள்ளையும் தன்னை வளர்க்க முடியாமல் பாதுகாக்க முடியாமல் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ட பல செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லுகிற இந்த உரிமையை அவர்களின் மரணத்தின் பிறகு அவர்கள் கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் வாழுகிற பொழுது அந்த உரிமையை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் மனிதர்களுடைய குணாதிசயங்களை முழுமையாக அறிந்தவன், யார் எப்படிப்பட்டவன், என்ன செய்வான் என்பதை தெரிந்தவன். அவன் பிள்ளைகளுக்கான பங்கு என்ன, பெற்றோர்களுக்கான பங்கு என்ன, சொத்துக்கு உரிமையாளனின் பங்கு என்ன, யாருக்கு சேர வேண்டும், யாருக்கு சேரக்கூடாது, எப்படி சேர வேண்டும், எப்படி பிரிக்க வேண்டும் என்கிற சகலதையும் சொல்லித் தந்ததன் பிறகு தான் தோண்டித்தனமான முடிவுகளுக்குள்ளால் செல்வதனுடைய விளைவுகள் இது போன்று எத்தனையோ செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே உயிர் வாழுகிற பொழுது நாம் வெறுப்புக்காக வேண்டி ஒருவரை விட்டுவிட்டு விருப்பமுள்ளவர்களுக்கு பங்கு வைப்பதும் பிழை. அதே நேரத்தில் உயிர் வாழுகிற பொழுது தான் கொடுக்கிற சொத்துக்களில் எல்லோருக்கும் நீதமற்ற முறையில் செலவழிப்பிற கொடுக்கிற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான முறையிலும் அமைந்துவிடக் கூடாது. பெண்களை திருமணம் செய்து வைப்பதற்காக அவர்களுக்காக வேண்டி வீடு கட்டி கொடுத்தலும், அவர்களுக்காக வேண்டி நகைகளை வாங்கி கொடுத்தலும், ஆனால் ஆண் மகன் அவன் சம்பாதித்து அவனே உழைத்து அவனே கல்யாணம் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலைமை, இது பிழை. அல்லாஹ்விடம் குற்றவாளி யார்? அதை கொடுத்த பெற்றோர்கள் குற்றவாளிகள். ஈமானிய சொந்தங்களே, ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் பார்க்குமாறு இஸ்லாம் உயிர் வாழுகிற பொழுது உங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஹிபாவாக நன்கொடையாக கொடுப்பதாக இருந்தாலும் கூட ஆண்களுக்கு 2 பெண்களுக்கு 1 என்கிற விதத்தில் தான் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில அறிஞர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடின்றி சகலருக்கும் சமனாக கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் ஹிபா, அன்பளிப்பு என்று சொல்லுகிற அறிஞர்களும் இருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, ஆண்களுக்கு 2 மடங்கு பெண்களுக்கு 1 என்று சொல்பவர்கள் இந்த திருமறை வசனத்தை வைத்து சொல்கிறார்கள், இது வாரிசு சொத்துக்கான சட்டம், எல்லோருக்கும் சமனாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். நீதி என்கிற ஒரு தன்மையை வைத்து சொல்லுகிறார்கள். எதை யார் சரி கண்டாலும் அன்புள்ளவர்களே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு வைக்கப்படுகிற பொழுது அதிலே பாரபட்சம் காட்டக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் சரியாக நோக்க வேண்டும். பாரபட்சம் காட்டி ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலே மனவிரிசலை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு மகனுக்கும் இன்னொரு மகனுக்கும் இடையிலே மனவிரிசலை ஏற்படுத்தக்கூடாது. காலப்போக்கில் பேர பிள்ளைகளாக வாழ்பவர்களுக்குள்ளால் மனக்கசப்புகள் ஏற்பட இது காரணமாய் அமைகிறது. இன்று நிறைய பார்க்கிறோம். சொந்தங்களாக வாழுகிறார்கள், சொந்தங்களுக்குள்ளால் சொத்து பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது தெரியுமா? ஒழுங்காக பங்கு வைக்கப்படாத சொத்துக்கள் பற்றிய பூரண தெளிவின்மை, யாருக்கு எது கொடுக்க வேண்டும் எது கொடுக்கப்படக்கூடாது என்பதை பற்றிய தெளிவின்மை, வாழுகிற பொழுது அவர்களுக்கு கொடுத்தால் மரணித்த பிறகு இதை நான் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்வி சில ஆண்கள் கேட்கிறார்கள். சில பெண்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, நகை கொடுத்தாங்க, எங்களுக்கு எதுவுமே தரல, இப்ப இருக்கிற சொத்தையும் அவங்களுக்கு தான் வேணும்னு சொன்னா அப்ப நாங்க எங்க போறது? அவர்கள் கேள்வி நியாயம். அவர்களுடைய பெற்றோர்கள் செய்தது பாவம் என்பதை இப்பொழுது எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? மரணித்த பெற்றோர்களை பாவிகளாக சொல்லவும் முடியாது. அவர்களால் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தன்னுடைய சகோதர பாசங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய கோபங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அவலமான நிலை. அன்புள்ள ஈமானிய சொல்லுங்களே, இந்த வாரிசுரிமை சட்ட விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தான் சேர்ப்பது கொஞ்சமோ அதிகமோ தன்னுடைய குழந்தைகள் ஏழ்மைகளாக அடுத்தவரிடம் கரமேந்துபவர்களாக விட்டுவிடப்படக்கூடாது என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்றால் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை உண்டு. தன் குழந்தைகள் நிரப்பமாக வாழ்வதற்கு தம்மாலான முயற்சிகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். வாழுகிற பொழுது குழந்தைகள் எல்லோருக்கும் சமமான பங்கீடுகளை அவர்கள் செய்தாக வேண்டும். அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் மரணித்து விட்டதன் பிறகு எஞ்சுகிற சொத்துக்களை அவர்கள் எல்லோரும் பங்கு வைத்து எடுப்பதற்கான கல்வியை போதிக்க வேண்டிய கடமையும் இன்றைய பெற்றோர்களுக்கும் வளர்ந்து வருகிற பெற்றோர்களுக்கும் பெற்றோராக இருப்பவர்களுக்கும் தேவை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, இது பற்றிய ஒரு சுருக்கமான தெளிவைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்பினேன்.
இதனால் ஏற்படுகிற விளைவுகளை எல்லாம் இந்த உலகத்தில் கண்கூடாக நிறைய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சொத்து பங்கீடுகளுக்காக வேண்டி குடும்பங்களை தூரமாக்கி அல்லது சொத்துக்களுக்காக வேண்டி தங்களுக்குள்ளால் வெட்டுக்குத்துக்களுக்குள்ளாகி கொலை குற்றங்களாக மாறி அப்படியே பகைமை உணர்வோடு பரம்பரையாக பகைவர்களாக வாழக்கூடிய ஒரு மோசமான கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அந்த தவறை செய்துவிடக் கூடாது என்கிற உண்மையை உள்ளத்தில் உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இது பற்றிய ஒரு அறிவை, சுருக்கமான ஒரு அறிவையாவது கற்று எம்முடைய குழந்தைகளுக்கு எம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல வழியை காண்பித்து விட்டு நாங்கள் மரணிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.